அனைவருக்கும் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமியின் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய டாபிக் கேஸ்லிங். இந்த கேஸ்லிங்கிற ரூல் ஒரு ஸ்பெஷல் ரூல். செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லிங்னு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது. என் பாஸ் அண்ட் கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது. ஏன் இதை வந்து ஸ்பெஷல் ரூல்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அதிகமான வித்தியாசம் இருக்கும். அதனால வந்து இதை வந்து ஸ்பெஷல் ரூல்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான சப்ஜெக்ட்டு. இதில் வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது. அந்த நிறையா ரூல்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த கேஸ்லிங்கிறது பார்த்தீங்கன்னா கிங்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஸ்லிங் பண்ணும்போது மட்டும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அந்த வித்தியாசங்கள் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கேஸ்லிங் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் நான் சொல்லிடுறேன். இந்த கேஸ்லிங் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து கிங் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி 2 ரூக்கு வந்து டிஸ்கனெக்டடாக இருக்கும். டிஸ்கனெக்டடாக இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேலே பார்க்கலாம். ரூக்கு A1ல் ரூக்கு H1ல் ஒயிட் ரூக் இருக்குது. இடையில கிங் இருக்கிறனால ஒரு ரூக்கை எனிமியோட குயினோ இல்லை எனிமி பீசஸோ அட்டாக் பண்ணும்போது இன்னொரு ரூக்கால் அடிக்க முடியாது. பட் கனெக்டடு ரூக்காக மாற்றுறது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கிங் வந்து கேஸ்லிங் பண்ணும்போது G1 போயிடும். இந்த ரூக்கு வந்து F1 வரும். இது வந்து கிங் சைடு கேஸ்லிங். இந்த மாதிரி கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 2 ரூக்கும் வந்து எப்படி இருக்குன்னா கனெக்டடு ரூக்காக இருக்குது. அதாவது ஒரு ரூக்குக்கு இன்னொரு ரூக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி வந்து கனெக்டடு ரூக்காக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னும் ரூக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூக்கு வந்து ஒரு ரூக்கு D1க்கு வர்றதும் இன்னொரு ரூக்கு E1க்கு வர்றதும், இல்லை சில நேரத்தில் C1 இல்லைனா F1 இந்த மாதிரி சென்டரில் ரூக்கு ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப பவரான ரூக்காக ப்ளே பண்ணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பீசஸுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். ஸோ இதன் வகையில் கேஸ்லிங் பண்ணுறதுனால இந்த இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கிங்குங்கிறது ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக கிங்கை வந்து கேஸ்லிங் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடணும். கிங் சென்டரில் இருந்தால் சென்டரில் அட்டாக் அதிகமாக இருக்கும். அதனால் கிங்குக்கு ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு தடுக்கிறதுக்கு தான் டைம் சரியாக இருக்குமே தவிர நம்ம எனிமி பீசஸ்க்குள்ளே தைரியமாக போய் சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால தான் கேஸ்லிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். கிங் சேஃப்டிக்கும் அதே மாதிரி 2 ரூக்கை கனெக்ட் பண்ணி அந்த 2 ரூக்கை வச்சு சென்டரில் ஃபைட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து என்னென்னா கேஸ்லிங் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வந்து ப்ரீவியஸ் பொசிஷன் போய்க்கலாம். இப்போ இந்த கேஸ்லிங் பண்ணுறதுல நம்ம என்னென்னலாம் ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, இந்த கேஸ்லிங் மூவ் இஸ் எ ஸ்பெஷல் மூவ் இன் செஸ். நார்மலி யூ கேன் மூவ் ஒன்லி ஒன் பீஸ் அட் எ டைம். ஒன்லி டூரிங் கேஸ்லிங் யூ ஆர் பர்மிட்டட் டு மூவ் 2 pieces, the king and a rook. Also, normally the king moves only one square at a time. Only during castling it can move 2 squares. அதாவது கேஸ்லிங் பண்ணும்போது மட்டும் கிங்கை வந்து 2 ஸ்கொயர்ஸ் மூவ் பண்ணுறோம். நார்மலாக ப்ளே பண்ணும்போது கிங்கால் ஒரு ஸ்டெப்பு தான் போக முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக ரூக்கு ஜம்ப் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஆனால் கேஸ்லிங் பண்ணும்போது மட்டும் கிங்கை ரூக்கு ஜம்ப் பண்ணி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் ரூல்ஸு இவ்வளோ இருக்குது. அடுத்தது வந்து கேஸ்லிங் பண்ணுறத 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடு கேஸ்லிங். இந்த கிங் சைடு கேஸ்லிங்க்கு எந்தெந்த விதமான நேமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிங் சைடு கேஸ்லிங்னு சொல்லலாம். அதற்கு இன்னொரு பேராக ஷார்ட் கேஸ்லிங்னு சொல்லலாம். அதற்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா 00 0 -0 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஓன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து கிங் சைடு கேஸ்லிங், ஷார்ட் கேஸ்லிங், 00 00 இந்த மாதிரி 4 விதமான நேம் வந்து இந்த கிங் சைடு கேஸ்லிங் வச்சுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடு கேஸ்லிங். குயின் சைடு கேஸ்லிங்க்கு வந்து 4 விதமான நேம். ஒன்று குயின் சைடு கேஸ்லிங், இன்னொன்று லாங் கேஸ்லிங், இன்னொன்று 000, இன்னொன்று 000. இந்த மாதிரி 4 விதமான பெயர்கள் இருக்குது. எப்பயுமே ஒரு நபருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு விஷயத்துக்கோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நேம் வந்தால் அது மிக மிக முக்கியமான ஒரு இந்த உலகத்தில் ஒரு மிக முக்கியமான பொருளாகவோ அல்லது மிக முக்கியமான நபராகவோ அல்லது மிக முக்கியமான விஷயமாகவோ பார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். ஓகே,
இப்போ எந்தெந்த நேரத்தில் கேஸ்லிங் பண்ணலாம், எந்தெந்த நேரத்தில் கேஸ்லிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்த இப்போ நான் செட் பண்ணியிருக்கிற இந்த டிஸ்பிளேவை பாருங்கள். இந்த டிஸ்பிளேயில் இந்த கிங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குயினு, பிஷப்பு, நைட்டு இந்த பீசஸ் எல்லாமே வெளியில் போயிருக்கணும். கேஸ்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வேக்கண்டாக இருக்கணும். கிங்கையும் ரூக்கையும் ஏற்கனவே ப்ளே பண்ணாமல் இருந்தால் நம்ம கேஸ்லிங் பண்ணலாம். ஒரு திருப்பி கிங்கை வந்து ஏதோ ஒரு பிளேஸில் மூவ் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் அதை நம்மளோட சொந்த இடமான E1க்கே கொண்டு வந்துடுறோம் கிங்கை. மறுபடியும் அந்த கிங்கை வச்சு அந்த கேமில் கேஸ்லிங் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒன்ஸ் கிங்கு மூவ் ஆயிடுச்சுன்னா ஒரு கேமை பொறுத்தவரையும் அந்த கிங்கு கேஸ்லிங் பண்ணுறதுக்கான ரைட்ஸை இழந்துருச்சு. அதனால் மூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த கிங்கை வச்சு தான் கேஸ்லிங் பண்ண முடியும். அடுத்ததாக ரூக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூக் இருக்குது, 2 சைடில் இருக்குது. இதில் வந்து குயின் சைடு A to D குயின் சைடுன்னு நான் ஏற்கனவே செஸ் போர்டை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்தது E to H கிங் சைடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த A to D குயின் சைடு, அந்த குயின் சைடு இருக்கக்கூடிய ரூக்கை ஒன்ஸ் நம்ம மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதோட ஓன் பிளேஸில் கொண்டு போய் வச்சாலும் குயின் சைடு கேஸ்லிங் கட்டு. அடுத்தது கிங் சைடு கேஸ்லிங்க்கு இதே ஸ்டோரி தான். அப்போ நம்ம எந்த சைடு கேஸ்லிங் பண்ண போகிறோமோ அந்த சைடு இருக்கக்கூடிய ரூக்கும் ஏற்கனவே மூவ் ஆகிருக்கக்கூடாது. அந்த கேமை பொறுத்தவரையிலையும் கிங்கும் மூவ் ஆகிருக்கக்கூடாது. கிங்கு மூவ் ஆயிடுச்சுன்னா 2 சைடு கேஸ்லிங்கும் கட்டு. இப்போ ரூக்கு மூவ் ஆச்சுன்னா எந்த சைடு ரூக்கு மூவ் ஆகிருக்கோ, கிங் சைடா இல்லை குயின் சைடான்னு பார்க்கணும். அதில் எந்த சைடு ரூக்கு மூவ் ஆயிடுச்சோ அந்த சைடு கேஸ்லிங் பண்ணக்கூடாது. மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய ரூக்கையும் மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய கிங்கையும் வச்சு தான் கேஸ்லிங் பண்ண முடியும். இதுதான் வந்து கேஸ்லிங் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன். இதற்கு அப்புறம் இன்னும் சில தருணங்களில் எந்தெந்த நேரத்தில் கேஸ்லிங் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான சில முக்கியமான கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன் படி எனிமியோட அட்டாக் உங்கள் கிங்குக்கு இருந்துச்சுன்னா கிங்கு செக்கில் இருக்கிறது தான் அர்த்தம். அதாவது எனிமி பீஸ் வந்து ஏதாச்சும் உங்கள் கிங்குக்கு அட்டாக் வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் செக் வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செக்கில் இருக்கும்போது கண்டிப்பாக கேஸ்லிங் பண்ணக்கூடாது. கிங் வந்து செக்கில் இருக்கும்போது கேஸ்லிங் பண்ணக்கூடாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கிங்கை வந்து சேஃப்டியாக வேறு எங்கேயாச்சும் மூவ் பண்ணிட்டோம்னா அந்த கிங்குக்கான கேஸ்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கட் ஆகிடும். வேறு ஏதாச்சும் ஒரு பீஸை இடையில வச்சு மறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அட்டாக் வச்ச பீஸ் வேறு எங்கேயாச்சும் நகர்ந்துருச்சுன்னா நம்ம கேஸ்லிங் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிங்கை மூவ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால. ஓகே, அதற்கு அப்புறம் இந்த கிங் வந்து எந்த வழியாக ட்ராவல் ஆகுதோ, இப்போ வந்து கிங் சைடு கேஸ்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா F1 வழியாக தான் G1 போகும். அப்படி போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ரூக்கு வந்து என்ன பண்ணும், F1க்கு ஜம்ப் ஆகும். இப்படி இருக்கும்போது இந்த போகக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கிங்கு வந்து எந்த வழியாக போச்சு, F1 வழியாக போச்சு. அந்த F1ங்கிற ரூட்டில் எனிமி பீஸ் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கிங்கு கண்ட்ரோல் கிராசிங் ஸ்கொயர், அது எனிமி கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கேஸ்லிங் பண்ணக்கூடாது. அடுத்ததாக கிங்கோட லேண்டிங் ஸ்கொயர் G1 போது பார்த்தீங்களா, இந்த G1ங்கிற ஸ்கொயரும் எனிமி பீஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. கிங்கு லேண்ட் ஆனதுக்கப்புறம் எனிமி பீஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் கேஸ்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னா கிங்கு இருக்கக்கூடிய இடம் சேஃபாக இருக்கணும். கிங்கு எந்த வழியாக ட்ராவல் ஆகுதோ அந்த ஸ்கொயர் சேஃபாக இருக்கணும். அதே மாதிரி கிங்கு போய் சேரக்கூடிய அந்த லேண்ட் ஆகக்கூடிய பிளேஸும் சேஃபாக இருக்கணும். எல்லாமே சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் கேஸ்லிங் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கண்டிஷன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ ஒரு பிஷப் இருக்குது, இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா எனிமி பிஷப், இது வந்து H1ல் இருக்கக்கூடிய ரூக்குக்கு அட்டாக் வச்சுருக்கு, B1ல் இருக்கக்கூடிய ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஒயிட் எந்த சைடு கேஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்துக்கான பதில், இப்போ இந்த கிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் சேஃப்டியாக இருக்குது. அதே மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் F1ஆக இருக்கட்டும் இல்லை D1ஆக இருக்கட்டும் சேஃப்டியாக இருக்குது. அடுத்ததாக கிங்கு போய் சேரக்கூடிய லேண்டிங் ஸ்கொயரும் சேஃப்டியாக இருக்குது. அப்போ ரூக்குக்கு தான் ஆபத்து இருக்குது, ரூக்குக்கு தான் அட்டாக் இருக்குது, ரூக்கு வர்ற வழியில் தான் பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரூக்கு அட்டாக்ல இருந்தாலோ அல்லது ரூக்கு வரக்கூடிய பிளேஸ் அட்டாக்ல இருந்தாலோ நம்ம கேஸ்லிங் தாராளமாக பண்ணலாம். கிங்கு அட்டாக்ல இருந்தால் அல்லது கிங்கு ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேஸ், லேண்ட் ஆகக்கூடிய பிளேஸ் அட்டாக்ல இருந்தால் கேஸ்லிங் பண்ணக்கூடாது.
இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நைட்டு எக்ஸாம்பிள் E3 அந்த ஸ்கொயரில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 2 சைடு கேஸ்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் இழக்கிறோம். ஏன்னா நைட்டு வந்து F1ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது, D1ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இதே நைட் வந்து ஒரு பக்கம் மூவ் ஆகி போயிடுச்சு. இப்போ நம்ம கிங்கையும் மூவ் பண்ணலை, ரூக்கையும் மூவ் பண்ணல. அதனால் இப்போ நம்ம எந்த சைடு வேணாலும் நம்ம விருப்பப்படி கேஸ்லிங் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் இருக்குது. இந்த குயின் வந்து C7ல் இருந்துக்கிட்டு C1ங்கிற ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம குயின் சைடு கேஸ்லிங் பண்ண முடியுமானா முடியாது. பண்ணினால் அந்த குயின் வந்து கிங் அடிச்சிடும். அதனால கேஸ்லிங் கட்டு. இப்போ அதே குயின் வந்து இப்போ D7ல் வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் வந்து குயின் சைடு கேஸ்லிங் பண்ண முடியுமானா முடியாது. ரீசன் என்னென்னா கிங்கை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த D1 வழியாக தான் கிங்கு ட்ராவல் பண்ண போகுது. பட் அந்த ஸ்கொயர் வந்து எனிமி குயின் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கேஸ்லிங் கட்டு. ஸோ இப்போ வந்து கிங் சைடு கேஸ்லிங்க்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு குயின் வந்து F4ல் இருக்குது. F4ல் வந்துட்டு C1ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது, F1ஐயும் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பொசிஷனில் 2 சைடும் கேஸ்லிங் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ரூக்கு இது ஒரு குயின் வந்து பார்த்திங்கன்னா செக் வச்சுருக்கு. செக்கில் இருக்கும்போதும் நம்ம வந்து கேஸ்லிங் பண்ணக்கூடாதுங்கிறது ஏற்கனவே கவனிச்சிட்டோம். அடுத்ததாக ஒரு குயின் வந்து B7ல் இருக்குது. B7ல் இருந்துக்கிட்டு H1 ரூக்கையும் அட்டாக் பண்ணுது அண்டு B1ங்கிற ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம எந்த சைடு கேஸ்லிங் பண்ணலான்னு ஒரு டவுட் வரும். 2 சைடுமே கேஸ்லிங் பண்ணலாம். ஏன்னா கிங்குக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதனால் 2 சைடும் கேஸ்லிங் பண்ணலாம். ஸோ கேஸ்லிங் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு மெசேஜ் மூலமாகவும் கேட்டுக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்குங்க. இல்லை கால் பண்ணி கூட கேட்கலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9677488146. இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ கேஸ்லிங்கான கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரி மென்மேலும் இந்த ரூல்ஸை பற்றியெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாத்துக்குமே இந்த பேசிக் ரூல்ஸு அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் இருங்க. தொடர்ந்து எனக்கு ஆதரவை கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒன்றே ஒன்று தான். இந்த கலை வந்து உலகமெங்கும் நல்லா பரவணும். அதனால் இந்த கலையை வளர்த்து விடுவதற்கு நீங்கள் நம்ம கிளாஸ் எடுக்கிறத ஷேர் பண்ணி விட்டாலே அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸை கற்றுக்கிட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம என் பேஷன் கேப்சர்ங்கிற ரூல்ஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.